நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அக்கட்சியில் இருந்து விலகினார். நாம் தமிழர் கட்சியில் அவர் தனக்கென்று தனி கூட்டத்தை சேர்த்ததாகவும் அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து ஊக்குவித்ததாகவும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு புகார்கள் சென்றது. இதன் காரணத்தினால் அதிருப்தி அடைந்த சீமான் காளியம்மாளை விமர்சித்து வாய்ஸ் நோட் அனுப்பினார். அதில் நாகப்பட்டினத்தில் தொண்டர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து குசிப்படுத்தியதற்கு வெளிப்படையாகவே சீமான் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதன் காரணத்தினால் வேதனையடைந்த காளியம்மாளோ கட்சி நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்திருக்கிறார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாளின் பெயருக்கு பின்னால் கட்சி பொறுப்பு இல்லாமல் சமூக செயல்பாட்டாளர் என போடப்பட்டிருந்ததன் மூலம் அவர் நாத்தாக்காவிலிருந்து வெளியேறிவிட்டதாக அரசல் புரசலாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக பிப்ரவரியில் அவள் அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் ஏறத்தாழ 1,25,000 ஓட்டுகள் பெற்றிருந்தார். சொல்லப்போனால் அக்கட்சி சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை காளியம்மாள் தான் தட்டிச் சென்றிருக்கிறார். மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த அவர் டெல்டா மாவட்டங்களில் நன்கு பரிச்சயமான முகமாக அறியப்படுகிறார். இதன் காரணத்தினால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறியதும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி காளியம்மாள் நேரில் சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தது. மேலும் அது மட்டுமா, திமுகவிலிருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்ததாகவும் தெரிகிறது. இவர்களுக்கிடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடனும் காளியம்மாள் பேச்சு நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஒரே நேரத்தில் பல்வேறு கட்சிகளுக்கு தூதுவிட்டதால் காளியம்மாளை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அரசியல் கட்சிகளும் தற்போது போதிய ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழிதான். ஆனால் காளியம்மாள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டதாகவே அரசியல் நோக்கர்களும் கூறி வருகின்றனர். அதே சமயம் அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பலாம் என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. ஆனால் காளியம்மாளோ நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் இணைவதற்கு துளிகூட வாய்ப்பில்லை என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அந்த அளவிற்கு காளியம்மாளை சீமான் அவமானப்படுத்தியதாகவும் அதன் காரணத்தினால் காளியம்மாள் துளிகூட அந்த பக்கமே திரும்பி பார்க்காத அளவிற்கு கடும் கோபத்திலும் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதாகவும் அது நல்லபடியாக முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமா, இதற்காக ஸ்டாலின் வீட்டுக்கு காளியம்மாள் நேரடியாகவே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்கள் அடுத்த லோக்சபா தேர்தலில் காளியம்மாளுக்கு உறுதியாக MP பதவி கொடுக்க இருப்பதாகவும் நிச்சயமாக கூறியிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.